Poaceae family. Poaceae ஃபேமிலிக்கு இன்னொரு பேர் கிராமினே. இது மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸோட கண்டினியூவேஷன். ப்ளஸ் இந்த ஃபேமிலி நம்மளோட இந்த நீட் சிலபஸில் இன்க்ளூட் ஆகிருக்கு, பட் புக்கில் இல்லை. ஆஸ் ஐ செட் earlier, போன எடிஷன்லேயும் இல்லை. ஆனால் இங்கே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறது என்சிஆர்டியோட 2006-07 எடிஷனோடது. ஸோ நீங்கள் நம்பி படிக்கலாம் அண்ட் கேட்கலாம், நான் படிக்கிறத கேட்கலாம். இப்போ நாம் இந்த ஃபேமிலியை பற்றி படிப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேமிலி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நம்மளோட ஸ்டேப்பிள் ஃபுட்டு ரைஸு, வீட்டு, ராகி, கம்பு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த ஃபேமிலியே சேர்ந்தது. இது கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, நிறைய எக்கனாமிக் வேல்யூ உள்ள ஃபேமிலி. ப்ளஸ் இதோட ஃப்ளவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம எப்பவும் பார்க்குற மாதிரி. இப்போது இது ஒரு மோனோகாட் ஃபேமிலி. மோனோகாட் ஃபேமிலியில் நம்ம இந்த ஒரு ஃபேமிலி தான் படிக்கிறோம். மோனோகாட் ஃபேமிலினா உங்களுக்கு பீரியன்த் இருக்கும். கேலிக்ஸ் கொரோலா டிஸ்டிங்க்டாக தெரியாத ரெண்டும் கிளஸ்டர் ஆன மாதிரி ஒரு விஷயம். அதை டெப்பல்னு கூட சொல்லுவோம் அதோட யூனிட்டை. ஆனால் இங்கே அந்த பீரியன்ட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, அதை சுற்றி சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நாம் டைட்டில்குள்ளே போகலாம். Poaceae. The earlier name of the family was Graminae. It is economically the most important family of monocotyledonous plants. Economically ரொம்ப valuable. It is also one of the largest families comprising about 6,000 species and 620 genera, of which about 900 species are present in India. இந்தியாவில் மட்டுமே 900 species இருக்குது. வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எப்பவுமே நம்ம வெஜிடேட்டிவ் கேரக்டர்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இப்போவும் ஆரம்பிக்கிறோம். பிளான்ஸ் ஆர் ஜென்ரலி ஆனுவல் ஹெர்ப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயருக்கு கீழே. ஆல்தோ சம் மே பி பெரினியல்ஸ் அண்ட் ஷ்ரப்ஸ். சிலது பல வருடங்கள் வாழும். பெரினியல்னால் நிறைய நாட்கள் வாழறது, நிறைய வருடங்கள் வாழறது. அண்ட் ஷ்ரப்ஸ், ரேர்லி ட்ரீஸ் சச் அஸ் பேம்பு. ட்ரீஸாகவும் இருக்குது, பேம்பு வந்து இதில் ட்ரீயாக இருக்குது. மூங்கில் பிளான்ட். ரூட் ஃபைப்ரஸ் அண்ட் பிரான்ச்ட். பாருங்கள், ரூட் வந்து ஃபைப்ரஸ் மோனோகாட்டுக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஆனால் பிரான்ச்டாக இருக்குது, அது ஒரு ஸ்பெஷல். நியர்லி ஃபேசிகுலேட்டட் ஆர் ஸ்டில்ட் ஆஸ் இன் மெய்ஸ். நம்ம ஃபேசிகுலேட்டட்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும் இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு மாதிரி குண்டு குண்டா கீழே மஞ்சள் கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ரூட்டையும் நாம் இங்கே பார்க்கலாம். மாடிஃபைடு ஸ்டில்ட் ரூட் நம்ம கரும்பில் பார்ப்போம். கரும்பு கொஞ்சம் ஹெவி ஸ்டெம், அதனோட லோவர் நோட்ஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரூட் வெளியே வந்து மண்ணில் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை நம்ம மார்ஃபாலஜி ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்மில் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. ஸோ ஸ்டில்ட் ஆஸ் இன் மெய்ஸில் அப்புறம் கரும்புலன்னு சேர்த்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸாமில் வரும்போது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸ்டெம் சிலிண்ட்ரிக்கல் ரவுண்டாக இருக்குது வித் கிளியர் நோட்ஸ் அண்ட் ஹாலோ இன்டர்நோட்ஸ். இங்கே பாருங்கள், யூஸ்வலாக நமக்கு மோனோகாட்னா ஷீதிங் லீஃப் பேஸ் இருக்கும். நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் கிளியர் கட்டாக தெரியாது. பட் இங்கே நோட்ஸ் நல்லா தெரியுது, ஹாலோ இன்டர்நோட்ஸ். அண்டர்கிரவுண்ட் ரைசோம், அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம்மும் இருக்குது. ஆஸ் இன் பெரினியல் கிராஸஸ். இல்லை கிராஸஸில் பெரினியல் கிராஸஸ்னால் ரொம்ப வருடங்கள் இருக்கிற கிராஸஸில் உங்களுக்கு அண்டர்கிரவுண்ட் ரைசோம் இருக்குது. லீவ் சிம்பிள், அரேஞ்ச்டு ஆல்டர்னேட்டிவ்லி. உங்களுக்கு நோட்ஸு தெரிஞ்சதுனாலே அழகாக தெரியும் இல்லையா, லீஃப் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட்டோ இல்லை ஆப்போசிட் அரேஞ்ச்மெண்ட்டோ. எக்ஸ்டிப்புலேட், ஸ்டிப்யூல்ஸ் இல்லை. ஸ்டிப்யூல்ஸ்னால் தெரியும், சின்னதாக ஒரு க்ரீன் கலர் எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அந்த ஆக்சிலில், அதுவும் இல்லை. செசைல்னால் பீட்டியோல் இல்லாதது, ஸ்டாக் இல்லாதது. லிகுலேட், அந்த ஸ்டிப்யூலுக்கு கூடவே இன்னொன்று குட்டியாக ஒரு க்ரோத் இருக்கும், அதுவும் லிக்யூல் இருக்கும். வித் டியூபுலார், அப்போ அந்த லிக்யூல் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி டியூபியூல் மாதிரி தெரியறதும். ஓப்பன் ஷீத் டெவலப்ட் ஃப்ரம் லீஃப் பேஸ். ஷீதிங் லீஃப் பேஸ்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ படிப்போம். ஒரு குட்டி டயக்ராம் போடுறேன், பார்த்துக்கோங்க. சி, திஸ் இஸ் த ஃபஸ்ட் லீஃப். இது வந்து ஃபஸ்ட்டு லீஃப். 1 minute. ஓகே, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு லீஃப். அப்புறம் இது செகண்ட் லீஃப் அதோட பேஸில், அப்புறம் தேர்ட் லீஃப் செகண்ட் லீஃபோட பேஸில், ஃபோர்த் லீஃப் தேர்ட் லீஃபோட பேஸில். ஸோ திஸ் இஸ் ஷீதிங் லீஃப் பேஸ். ஸோ ஷீதிங் லீஃப் பேஸ் இருக்குது. வீனேஷன் பேரலல் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் மோனோகாட். ஸோ மோனோகாட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஷீதிங் லீஃப் பேஸு, பேரலல் வீனேஷனு, ஃபைப்ரஸ் ரூட்டு,
பட் பிரான்ச்டாக இருக்குது, நோட்ஸு இருக்குது, இன்டர்நோட்ஸ் ஹாலோவாக இருக்குது, ஸ்டில்ட் ரூட் இருக்குது. ரூட் மாடிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டில்ட் ரூட். ஸோ எல்லாத்தையும் இங்கே ஹெர்ப்ஸ் இருக்குது, பெரினியல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். ஃப்ளோரல் கேரக்டருக்குள்ளே வந்திங்கன்னா இன்ஃப்ளாரசன்ஸ்னால் தெரியும், அப்படியே ஒரு கிளஸ்டராக ஃப்ளவர் வந்திருக்கு. காம்பவுண்ட் ஸ்பைக் வித் ஸ்மால் ஸ்பைக்லெட்ஸ் அரேஞ்ச்ட் ஆன் த மெயின் ஆக்சிஸ் ஆர் ரேச்சுலா. இங்கே பாருங்கள், இப்போ ஐ ஜஸ்ட் கிவ் யூ a small diagram. டயக்ராம் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். See, this is the inflorescence. இங்கே போடுறேன். ஓகே, see, this is the inflorescence. இந்த inflorescence தான் மெயின். இப்போது இதில் உங்களுக்கு branches வரலாம், பிகாஸ் இது branched compound spike. This is a raceme. Spike is a type of a raceme. இப்போ இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க பிரான்ச்சு, அதில் உங்களுக்கு ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ்னால் இப்படி இருக்குது. ஃப்ளவர் வித்தவுட் எனி ஸ்டாக் அப்படி போயிடுச்சுன்னா அது பேர் உங்களுக்கு ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். ஓகே, ஸோ லைக் திஸ் இட் வில் பி. கொஞ்சம் சின்னது பண்ணுவோம் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வந்துச்சுன்னா that is called spike inflorescence. Branches in the main axis பேரு rachilla. Okay, two sterile scales called glumes occur at the base of the main axis. இப்போ இந்த டயக்ராமை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் this is gloom. ஓகே, இதுதான் gloom. நான் இங்கே ஜஸ்ட் ஜி போடுறேன். திஸ் இஸ் க்ளூம். இந்த க்ளூமுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு பாருங்கள், இது பேர் லெம்மா. ஓகே, இதுக்கு மேலே இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, இது பேர் பாலியே. இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இது பேர் ஸ்டேமன். Male reproductive structure of this is stamen. Okay, male structure. இது female structure, ovary. இதில் ஒரு feathery stigma. Feathery stigma is present. இந்த ஸ்ட்ரக்சரை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இங்கே இருக்குது பாருங்கள், திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் லாடிக்யூல். ஓகே, இதை வந்து லாடிக்யூல் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் எகெயின் கால்ட் இட் ஆஸ் அ கிராமில் காமிச்சிருக்காங்க. 1 2 3 ஸ்டேமன்ஸ், அதுக்கப்புறம் கைனீஷியம் இந்த மிடில். இப்போ பார்த்தீங்கன்னா கைனீஷியமோட ஃபெதரி ஸ்டிக்மா வந்து ஃபெதரியாக இருக்கும், அது இங்கே அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் see. Look at here, 1 2 3 andricium stamen. அதுக்கப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்டெண்டட் இது. அதுவும் இல்லாமல் இங்கே நம்ம இப்போது இந்த தவிடு மாதிரி எடுக்கிறதாகட்டும், அப்படியே இந்த மக்காச்சோளத்தில் அப்படியே குச்சி குச்சியாக வெளியே வர்றது, அது மாதிரி ஆன் சொல்லுவாங்க. ஆன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டான ஹேரி க்ரோத்து. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஃப்ளவர். ஒரு ஃப்ளவருக்கு இவ்வளோ ஸ்ட்ரக்சர். இது மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து கொத்து கொத்தாக அப்படியே ஸ்பைக் இன்ஃப்ளாரசன்ஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். அது நம்ம ஸ்பைக்லெட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ படிப்போம். The two sterile scales called glumes occur at the base of the main axis. A series of florets are present above the glume with superior and inferior palliae. A long stiff hair called on is generally present on each lemma. அந்த இடத்துல flowers bracteate and bracteolate ரெண்டுமே இருக்குது. பிஆர் போடலாம், பிஆர்எல் போடணும். செசைல் உங்களுக்கு ஸ்டாக் இல்லை. இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னால் எல்லா வேர்ட்ஸும் கரெக்டாக கிளியராக தெரிகிற மாதிரி இல்லை. சில நேரங்களில் ஏதாவது ஒரு செக்ஸ் ஆர்கன் தான் இருக்கும், சிலதில் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஹெர்மாப்ராடைட் ஆர் யூனிசெக்ஷுவல், இர்ரெகுலர் அண்ட் ஐப்போகைனஸ். இர்ரெகுலராக இருக்குது ஃப்ளவரு, ஜைகோமார்பிக் போட்டுக்கலாம். ஐப்போகைனஸ் சுப்பீரியர் ஓவரி, பீரியன்த். மெம்ப்ரேனஸ் ஸ்கேல்டு கால்டு லாடிக்யூல்ஸ். நான் இது தான் சொன்னேன், அது அப்படியே மெம்ப்ரேனஸாக டச் பண்ணால். ஆண்ட்ரிஷியம் ஸ்டேமன்ஸ் 3, ரேர்லி 6. பாலியாண்ட்ரஸ், பாலியாண்ட்ரஸ்னால் ஃப்ரீயாக இருக்குது. ஃபிலமெண்ட் லாங்,
ரொம்ப லாங் ஃபிலமெண்ட் வித் ஆந்தர் வெர்சைட்டல். வெர்சைட்டல் ஆந்தர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக ஸ்விங்கிங் ஆந்தர். இப்போ ஆந்தர் வந்து அப்படியே ஸ்விங் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் ட்ரா. இப்படி ஸ்விங் ஆகிட்டு இருக்கிற ஆந்தர் தான் வெர்சைட்டல் ஆந்தர். இது மாதிரி. அண்ட் ஜஸ்ட் அ மினிட், ஐ வில் கோ. Look at here. And long anther versital diaticus. Diaticus na rendu chamber, rendu anther lobe, linear and extrors. Extrors na velipakam paatha madri. Gynoecium carpels 3, syncarpus 3 carpel இருக்கும். ஆனால் மூணுமே அப்படியே யுனைட் ஆகிட்டு இருக்கும். சின்ன ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Syncarpus, generally carpels are fused at a very early stage, forming only one chamber with a single ovule, ovary superior. Placentation basal, style short. Basal placentation இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரேசிலையும் நம்ம பார்த்தோம், தட் இஸ் கம்போசிட்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டைல் ஷார்ட், ஸ்டிக்மா ஃபெதரி, அப்படியே ஹேரியாக இருக்கும். பேப்பிலேட் அண்ட் பிரான்ச்டு. ஃப்ரூட் கேரியாப்சிஸ். கேரியாப்சிஸ்னால் அதான் பெரிகார்பஸ் கம்ப்ளீட்லி ஃபியூஸ்ட் வித் த ஓவரி வால். ஓவரி அதுதான் கேரியாப்சிஸ். நாம் நெல்லெல்லாம் எடுத்தால் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. ரேர்லி நட் ஃப்ரூட்டும் நம்ம பார்க்கலாம். டென்ட்ரோகலாமஸ் அதில், ஆர் பெர்ரி, பேம்பூஸால் உங்களுக்கு பெர்ரி ஃப்ரூட்டும். Seeds endospermic with a single cotyledon. Endospermous seed, that is albuminous seed, and only one cotyledon because it is a monocot family. Wheat plant நமக்கு காமிச்சிருக்க example. Economic importance பார்த்தீங்கன்னா the staple food grains, wheat, rice, jowar, oats and bajra for majority of the human population are obtained from this family. அதனால தான் இது economically very valuable. Fodder is provided by many grasses, gar and sugar from sugarcane. நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு content. And building and furniture material from bamboos or some of the other examples of household goods from this family. We get medicines from Sympapogon, Fluxuosus. Several grasses produce volatile scented oil used in perfumery. Example, குஷ்குஷ். வெட்டி வேருன்னு சொல்லுவோம், நம்ம தண்ணியில் கூட போட்டு குடிப்போம் அதை. வெட்டிவேரியா, ஜிசனாய்டஸ் அண்ட் லெமன் கிராஸ். இது எல்லாமே நமக்கு எடிபிளாக கூட இருக்குது. சம் கிராஸஸ் இன்க்ளூடிங் பேம்பூ ஆர் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் பேப்பர், வேற சம் பிளான்ஸ் ஆர் ஆர்னமெண்டல். பேம்புவே இப்போலாம் குட்டி குட்டி இதில் ஆர்னமெண்டலாக வச்சுருக்கோம் வீட்டுக்குள்ளே. வளரும் போதும் அது ரொம்ப அழகு தான். அப்புறம் கிராஸ், லான் அப்படிங்கிற ஒரு மேட்டர் எவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம். தட் இஸ் அன் ஆர்னமெண்டல். நிறைய கிராஸ் வெரைட்டியில் இருக்கிற குட்டி குட்டி பூக்கள் ரொம்ப ஆர்னமெண்டல். ஸோ ஆர்னமெண்டல், எடிபிள், ஆயில், சென்ட்டு. அப்போ அருகம்புல் ஜூஸ் நாம் குடிக்கிறோம். ஃபாடராக மாட்டு தீவனமாக இது யூஸ் ஆகுது. ஆக மொத்தத்தில் இது ரொம்ப எக்கனாமிக்கலி வேல்யூபிள் ஃபேமிலி. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போயேசி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் pretty well say போயேசி அப்படின்னு சொன்னால் ஸ்பைக்கு, காம்பவுண்ட் ஸ்பைக் இன் ஃப்ளாரசன்ஸ். மோனோகாட்டில் வர கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், தட் இஸ் ஃபைப்ரஸ் ரூட்டு, ஆனால் இங்கே பிரான்ச்சஸ், மாடிஃபைடு ரூட்டு, ஸ்டில்ட் ரூட்டு, இதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். அண்ட் லீஃப்னு பார்த்தீங்கன்னா ஷீடிங் லீஃப் பேஸ் இருக்குது, இன்டர்நோடு இருக்குது, நோடு இருக்குது. அந்த மாதிரி ஃப்ளோரல் கேரக்டரில் முக்கியமான நேமெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராச்சில்லாங்கிற மெயின் ஆக்சஸ்ஸு, அதில் இருந்து ஃபார்ம் ஆகிற க்ளூம்ஸு, அதுக்கு மேலே இருக்கிற லெம்மா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேலியே, அதுக்கு மேலே இருக்கிற உங்களோட பீரியன்த்துக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் பேர் கொடுத்துருக்காங்க, லாடிக்யூல்ஸ்னு. அதுக்கு மேலே ஆண்ட்ரிஷியம், அதுக்கு மேலே கைனீஷியம். ஆண்ட்ரிஷியமில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா வெர்சைட்டல் ஆந்தர். அதுக்கப்புறம் கைனீஷியமில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஒரு பிரான்ச்டு 1 or 2 பிரான்ச்டு ஃபெதரி ஸ்டிக்மா. அப்புறம் இங்கே ஒரு 3 கார்பல் ஃபார்ம் ஆகி அப்படியே யுனைட் ஆகிடுது. ஸோ பார்க்குறதுக்கு சிங்கிளாக தெரியுது. ஸோ இதெல்லாம் ஒரு கேரக்டர்ஸ். இந்த ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்கள்.
zygomorphic flower, irregular, and male and female bisexual character. Perianth 2 இருக்குது. ஓகே, அண்ட் androecium 3, gynoecium superior ovary ஒன்று பார்க்குறதுக்கு ஒன்று தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் அப்புறமா அந்த ஆன் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஹேரி க்ரோத் ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் மறக்கவே கூடாது. தீஸ் ஆர் ஆல் த salient features ஆஃப் Poaceae family. That's all about this family. இதில் இன்னும் உங்களுக்கு இன்னும் டயக்ராம்ஸ் ஏதாவது வேணும்னா யூ ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். அது வரைக்கும் படிச்சுட்டு இருங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய எக்கனாமிக் இம்பார்ட்டண்ட் இருக்கிறதுனால சில நேம்ஸை கம்பல்சரியாக நீங்கள் படித்து ஞாபகத்தில் வச்சு தான் ஆக்கணும். ஓகே, நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்க. பாய்.